ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் இலவச வீடு வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் விண்ணப்பிச்சு எப்படி வீடு பெற முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க. பிரதம மந்திரி இலவச வீடு வழங்கும் திட்டம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு 2 வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்த ஸ்கீம் 1 வருஷமாக 1.5 வருஷமாக செயல்படலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண வரீங்க. அதாவது நீங்கள் செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டம் அப்படின்ற மாதிரி செயல்பட்டு தான் வந்திருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசனாக பட்ஜெட் 2024 தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2 கோடி வீடு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த ஸ்கீம் மூலயமா கட்டித்தர போகிறதா இன்ஃபர்மேஷனாக தெரிவிச்சிருக்காங்க. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே விண்ணப்பிச்சாலும் உங்களுக்கான வீடு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தரப்பில் டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரதம மந்திரி இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியுமா, ஆன்லைனில் அப்ளை பண்ணால் எந்த வெப்சைட்டை விசிட் பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ணால் எந்த ஆஃபீஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், எங்கே போய் விண்ணப்ப படிவம் பெற முடியும், என்னென்ன ஆவணங்கள்லாம் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் கிளியர் அண்ட் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கும். ஒரு ஆர்டிக்கல் மூலயமா பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி இலவச வீடு வழங்கும் திட்டம், அதாவது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணி டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்கும். அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே வீடியோவில் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம தரப்புல டீட்டெயிலாக சொல்லிக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா வீடு கட்டி தரத்துக்கு மானிய தொகையை செலுத்தின்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 1,14,00,000 பேருக்கு மேலே இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 80 லட்சம் பேருக்கு மேலே வீடு கட்டியே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதன் மூலயமா 4 தவணையாக மானிய தொகையை கவர்மெண்ட்டே, அதாவது மத்திய அரசே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தில் அவங்களுடைய வங்கி கணக்கே மானிய தொகையை செலுத்தி இந்த வீடு கட்டி தந்துன்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஸ்கீமில் கூடுதல் இன்ஃபர்மேஷனாக ஒரு 3 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அதிகமாக பணம் ஏர்ன் பண்ணுறவங்க பெருசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை பயன்படுத்தி லோன் மூலியமாக பெற முடியும். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக இந்த ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் செயல்படலை. ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வீடு அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ஊராட்சி மன்றத்தில் பிடிஓ ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு வீடு இதுக்கு மேலே கிடைக்குமா கிடைக்காதா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக 2024 பட்ஜெட்டில் 2 கோடி வீடுக்கு மேலே நாடு முழுவதும் கட்டப்படும் அப்படின்ற மாதிரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நமக்கு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி இலவச வீடு வழங்கும் திட்டம் திரும்ப டீட்டெயிலாக செயல்பட போது இதுக்கு புதுசாக அப்ளை பண்ண முடியுமா, அப்ளை பண்ண முடியாதா அப்படின்றது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்களாக தேவை, இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு பணம் வருமா வராதா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ அந்த ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படிலாம் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் சர்ச் பாரில் போயிட்டு TN Info 360 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். TN ஸ்பேஸ் Info ஸ்பேஸ் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் லோட் ஆகிட்டு www.tninfo360.com அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் தரப்பில் நிறைய ஆர்டிக்கல்லாம் டைட் பண்ண வரும் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தை பற்றி, PM கிசான் ஹவுஸ் ஸ்கீம் பற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PM கிசான் ஸ்கீமை பற்றி, இது போல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி மேலும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமாக நிறைய ஆர்டிக்கல் ஷேர் பண்ண வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தை பற்றி டீட்டெயிலான ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கோம். அந்த ஆர்டிக்கலை பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதே போல் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண முடியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா www.tninfo360.com அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிப்ரவரி 17, 2024 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலை நான் போட்டிருக்கேன். அந்த ஆர்டிக்கலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. முடிஞ்சால் இந்த ஆர்டிக்கலோட டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி
பண்ணிக்கலாம். இந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துக்கலாம். இதில் வந்து ஓப்பன் பண்ணியோடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டைட்டிலே வந்து கொடுத்துருப்போம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டமானது மத்திய அரசின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வரைக்கும் வந்து 9 வருஷமாக வந்து செயல்பட்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 25/6/2025 வந்து இந்த ஸ்கீமில் வந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு மிகவும் பொருளாதார ரீதியாக வந்து மிகவும் பின்தங்கியவர்களுக்கு வந்து வீடு வட்டி தராங்க. மானிய தொகையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொகை வந்து வழங்குறாங்க. அது எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோ போகிறதுக்கான காரணம் என்னென்னா, முக்கியமாக 2024 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி இலவச வீடு வழங்கும் திட்டத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய தகவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். மீண்டும் வந்து இந்த ஸ்கீம் வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடுக்கு மேலே வந்து கட்ட போகிறாங்க. இந்த 2024 பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இது சம்மந்தமாக அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். தற்சமயம் வந்து இந்த ஸ்கீமை வந்து பயன்படுத்தி இலவச வீடு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பெற முடியும். 2 கோடி வீடுகளில் உங்களுடைய வீடும் வந்து ஒரு வீடாக வந்து இருக்கலாம். அப்படின்றதுனால இந்த வீடை வந்து இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கும். இந்த பிரதான் மந்திரி இலவச வீடு வழங்கும் திட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு 4 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து இந்த முதல் திட்டம் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேருது. EWS ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா EWS, LIS, MIG1, MIG2 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த EWS தான் வந்து நிறைய பேர், அதாவது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்கள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமுக்காக தான் வந்து அப்ளை பண்ணுறதா இருப்பீங்க. மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மூலியமா வந்து லோன் பெற்று அதன் மூலியமா அப்ளை பண்ணுறவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். முதல் கிரைட்டீரியா EWS அப்படின்ற வந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக வந்து வருமானம் ஈட்டுறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த ஸ்கீமில் அந்த கிரைட்டீரியாவில் முதல் தட்டமாக வந்து வருவாங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே 6 லட்சத்துக்குள்ளே வந்து ஏர்ன் பண்ணுறவங்க, குறைந்த வருமானம் ஈட்டுபவர்கள் அப்படின்ற கிரைட்டீரியாவில் வந்து வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா LIS அப்படின்ற கிரைட்டீரியாவில் வந்து வருவாங்க. இவங்க வந்து பேங்க் தரப்பில் வந்து லோன் அப்ளை பண்ணி இந்த ஸ்கீம் மூலயமா வந்து லோன் பெற்று வீடு கட்டுற மாதிரி வந்து இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர வருமான வகையை சார்ந்தவர்கள் 6 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் வந்து வருமானம் ஈட்டுறவங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் தரப்பில் வந்து இந்த ஸ்கீமை வந்து அப்ளை பண்ணி அவங்க வந்து லோன் பெற முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா MIG2 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க 12 லட்சத்துலேருந்து 18 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் ஏன் பண்ணுறவங்க 4வது பிரிவில் வந்து வருவாங்க. இவங்களும் வந்து லோன் மூலமா வந்து பணம் பெற முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமா இது வரைக்கும் வந்து 118.62 லேக்ஸ், அதாவது வந்து லட்சம் ஹவுஸ்களை வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. 114 லேக்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வந்து இன்ன வரைக்கும் வந்து கட்டுற லெவலில் வந்து இருக்குது. ஒரு சில ஏரியாவில் வந்து கட்டின்னு இருப்பாங்க, அது போல் வந்து இருக்குது. 80 லட்சத்துக்கு மேலே வந்து வீடு வந்து இது வரைக்கும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இதில் வந்து நம்ம இமேஜாக வந்து கொடுத்துருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி இலவச வெப்சைட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டே வந்து இருக்குது. அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது சம்மந்தமாக வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன். மேலும் இந்த வீடு அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு முக்கியமான கிரைட்டீரியாவை என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வந்து இருக்கக்கூடாது. சொந்த வீடு இருக்கிறவங்க இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியாது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குடிசை வீடு இல்லாதவங்களும் இயற்கை சூழ்நிலையாக வந்து பாதிக்கப்பட்டவங்களும் இந்த ஸ்கீமில் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. யாராருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கிரைட்டீரியாவில் சொந்த வீடு வந்து பேரில், அவங்களுடைய பேரில் சொந்த வீடு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு இந்த ஸ்கீம் மூலயமா லோன் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்கீம் மூலயமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மூலயமா பசுமை வீடு வழங்கும் திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியாது. 18 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வருமானம் வந்து ஈட்டுறீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலயமா அப்ளை பண்ணி வீடு வந்து பெற முடியாது. இப்போ நீங்கள் பிக்சரில் வந்து பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகளில் இது போல் வீடு தான் நீங்கள் வந்து கட்டுவீங்க. பிரதம மந்திரி இலவச வீடு வழங்கும் திட்டம் உங்கள் கிராமத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யோசித்து பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு சிலவங்க வந்து கட்டியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை, எங்கே போய் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறோம்ன்றதை லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆர்டிகளிலே வந்து கொடுத்துருக்கேன். ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, உங்களுடைய குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரம், பாஸ்புக்கு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முகவரி சான்றிதழ், அடுத்தது வருமான சான்றிதழ். இதெல்லாம் வந்து கட்டாயமான ஆவணங்களாக வந்து இருக்குது. முகவரி சான்றிதழ், வருமான சான்றிதழ் இல்லைனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீடு கட்டுறதுக்கான சொந்த இடம் வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து வச்சிருக்கணும். அந்த இடத்தோட பட்டாவும் அதுக்கான டாக்குமெண்ட் காப்பியும் நீங்கள் கம்பல்சரியாக வந்து வச்சிருக்கணும். இதை வந்து ஏற்கனவே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. அது வந்து சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இந்த திட்டத்தில் பெரும்பான்மையோர் வந்து பார்த்தீங்கன்னா EWS பிரிவில் தான் வந்து அதிகமாக வந்து அப்ளை பண்ணுவீங்க. கிராமத்தில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க. இந்த ஸ்கீமில் மானிய தொகையை வந்து பார்த்தீங்கன்னா 2,67,000 வரைக்கும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இது வரைக்கும் வந்து பெற முடியும். அந்த ஸ்கீமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வந்து தயாராக இருக்கிறீங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எங்கே போய் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்லே வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து விண்ணப்பத்தை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். அது சம்மந்தமாக லாஸ்ட்டாக வந்து பேசும். தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில்
விண்ணப்பிக்க வந்து முடியாது. அதுக்கான வெப்சைட்டில் வந்து அந்த ஆப்ஷனே வந்து இல்லை. இப்போதைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக இருந்தீங்கன்னா ஊராட்சி மன்றத்தை உடனடியாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஊரில் இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து போய் சேர்ந்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டத்தில் நாங்கள் விண்ணப்பிக்கிறதா வந்து இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விண்ணப்ப படிவம், அதுக்கான ஆவணங்கள் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா அவங்களே வந்து தெளிவான விளக்கத்தை வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பிடிஓ ஆஃபீஸே வந்து டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். வட்டார வளர்ச்சி அலுவலகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவுக்கு எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே போய் கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஊராட்சி மன்றத்தை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இங்கே ஊராட்சி மன்றத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பிடிஓ ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கலாய்வு ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சிட்டு நீங்கள் தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருதுனாங்கன்னா உங்களுடைய சாங்ஷன் ஆர்டரை நீங்கள் வந்து தகுதியானவன்னு சொல்லிட்டு வந்து கருதிட்டு ஃபீல்டு ஆஃபீஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடு இல்லையா, உங்களுடைய இடம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கான க்ரைட்டீரியா என்னவோ அதை வந்து சொல்லிவிட்டு சாங்ஷன் ஆர்டரை ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா சாங்ஷன் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. அதன் மூலமா நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கான வீடை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து கட்டி முடிக்க முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டத்தில் ஏற்கனவே வந்து கிராமத்தின் மூலமா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஊராட்சி மன்றத்திலே உங்களுடைய டாக்குமெண்ட்டை உங்களுடைய ப்ரூஃப்லாம் வந்து கொடுத்துட்டு நம்ம ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 3 வருஷமாக வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 2 வருஷமாக வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து லிஸ்ட்டில் பேர் வந்துச்சு, இன்ன வரைக்கும் சாங்ஷன் ஆர்டர் வரல அப்படின்றவங்க வெயிட் பண்ணுறாங்க. அது போல் வந்து சாங்ஷன் ஆர்டர் வராத இருக்கிறவங்க நீங்கள் வெப்சைட்லேயே டேரெக்டாக வந்து உங்களுக்கான சாங்ஷன் ஆர்டர் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து செக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த ஆர்டிக்கலில் பார்க்குற வெப்சைட் லிங்க் அப்படின்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே PMAY டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே போல் வந்து லோட் ஆகிட்டு rhreporting.nic அப்படின்ற வெப்சைட் வந்து ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ABCD அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக அச்சில் பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணியோ ஆன்லைனில் அப்ளை பண்ணியோ வீடு சாங்ஷன் ஆனவங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பெயர் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து செலெக்ஷன் ஃபில்டரில் உங்களுடைய ஸ்டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் செயல்படுறதுனால உங்களுடைய ஸ்டேட்டை வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வட்டம், உங்களுடைய ஏரியா வந்து வட்டம் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பிளாக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் வந்து என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். வில்லேஜும் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்துக்கான வீடு வந்து தேடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 2023 2024க்கான ஆர்டர் வந்து இன்னும் வந்து பாஸ் பண்ணல. ஒரு சில வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணல. இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2021 2022க்கான லிஸ்ட்டு வந்து இருக்குது. அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்றதுனால இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஆல் ஸ்கீம் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டம் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே வந்து ஒரு கேப்சா வந்து சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படி வந்து இருக்கும். நீங்கள் ப்ளஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் என்னவோ அதை வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து எல்லாமே அது கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு சப்மிட்னு வந்து கொடுங்க. சப்மிட்னு கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். நீங்கள் எந்த வில்லேஜுக்கான லிஸ்ட்டை வந்து தேடுறீங்களோ அந்த வில்லேஜுக்கான லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து அவங்களோட லிஸ்ட் நேம் யாருக்கெல்லாம் வந்து அந்த வருஷத்துக்கான வீடு வந்து சாங்ஷன் ஆகிருக்கு இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டத்தில் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய பெயர் இருக்கா, நீங்கள் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிங்கன்னா வீடு வந்து சாங்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுங்கள். அப்படி சாங்ஷன் ஆயிருந்தால் அந்த ஐடி நம்பரை வந்து எடுத்து நீங்கள் டேரெக்டாக பிடிஓ ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இதை மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாங்ஷன் ஆர்டர், சாங்ஷன் டேட்டு, எவ்வளோ அமௌண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபீல்டு ஆஃபீஸர் எத்தனை தடவை வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க, இன்ஸ்பெக்ஷன் வந்து எப்போ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து TN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து இருக்கும். அந்த TN நம்பரை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்கன்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அபவுட் ஆஸு, டாக்குமெண்ட்ஸு, கைட்லைன்ஸ் அப்படின்னு வந்துருக்கும். அதில் வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4வது 5வதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா IAY MABAG பெனிஃபிஷரி அப்படின்னு வந்து இருக்கும். அந்த பெனிஃபிஷரியில் நீங்கள் TN அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, உங்களோட நேம் லிஸ்ட்டுக்கு நேராக இருக்கிற நம்பரை வந்து இந்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பரில் நீங்கள் TN ஸ்டார்ட் பண்ணுற நம்பரை வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் சாங்ஷன் ஆர்டர் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதன் மூலிமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற டவுன்லோட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து புரியலனா, எப்படி வந்து ரிஜிஸ்டர் நம்பர் எடுக்கணும், எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது புரியலனா, இது சம்மந்தமாக நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் டேரெக்டாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் வந்து இந்த ஆர்டிகல் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகலே முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்னென்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டீங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து
நம்மளுடைய ஆர்டிக்கிளே வந்து இருக்கும். இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து 3 லைன் பட்டனில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன். தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கொடுக்கல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நிறைய க்ரைட்டீரியாலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த ஸ்கீம் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கேதர் பண்ண முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வந்து டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து விடுபட்டு இருந்தாலோ இல்லை வந்து ஏதாவது வந்து நான் சொல்லாத வந்து விட்டுருந்தாலோ கண்டிப்பாக வந்து அது சம்மந்தமாக நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் உடனே வந்து கேட்கலாம். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரதம மந்திரி இலவச வீடு வழங்கும் திட்டத்தை பொறுத்து டீட்டெயிலாக என்னால் முடிஞ்ச தகவலை எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் மூலயமா வந்து பயன்பெற முடியும் அப்படின்ற நோக்கத்தோடு நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். மேலும் வந்து இந்த ஒரு வீடியோ மூலயமா ஒருத்தவங்களுக்குலாம் வந்து வீடு அப்ளை பண்ணி கிடச்சதுன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்படி யாராவது வந்து அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து வீடு வந்து பெற்றிருந்தீங்கன்னா, சேங்ஷன் ஆர்டர் வாங்கியிருந்தீங்கன்னா பொறுமையாக ஒரு வருஷம் கழிச்சு கூட இந்த வீடியோ கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக வெப்சைட்டில் நான் எழுதி அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கேதர் பண்ணி ஒரு டைமும் வந்து இந்த வீடியோ வந்து போடணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன். இதில் நிறைய ஆப்ஷனும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் பண்ணியிருக்க கூட வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் அது சம்மந்தமாக டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம் அப்படின்றத உங்கள் தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.